தனது மகனான சிறுவனை அழைத்து கொண்டு அவனது தந்தை ஒரு காட்டிற்கு சென்றார். அப்போது மகனுக்கு ஒரு சவாலை முன்வைத்தார். மகனே, இப்போது உனக்கு முன் ஒரு பெரிய சவால் உள்ளது. அதில் வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரதீரனாகி விடுவாய். இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலே இருக்க வேண்டும். உன் கண்கள் கட்டப்படும். ஆனாலும் நீ பயப்படக்கூடாது. பயந்து வீட்டிற்கு ஓடி வந்து விடவும் கூடாது என்றார். சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான். அவனது கண்களை தந்தை துணியால் இறுக கட்டினார். பிறகு தந்தை திரும்பி செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைவதை அவன் காதால் உணர்ந்தான். அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை கத்துவதும் நரி ஊளையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தது. காட்டு விலங்குகள் வந்து தன்னை தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதய துடிப்பு வழக்கத்தையும் மீறி எகிரியது. மரங்கள் பேயாட்டம் ஆட மழை வெறு தூரத் தொடங்கியது. கடுங்குளிர் ஊசியாய் உடலை குத்தியது. ஐயோ, இப்படி நிர்கதியாய் தவிக்க விட்டு தந்தை சென்று விட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன் என்று பலமுறை கத்தி பார்த்தான். எந்த பயனும் இல்லை. சிறிது நேரத்தில் இனி கத்தி பயனில்லை என்பது அவனது புத்திக்கு புரிந்தது. திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும் பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை மிகுந்த ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினான். இப்படியே இரவு பொழுது கழிந்தது. விடியற் காலையில் லேசாக கண்ணயர்ந்தான். சூரியன் உடம்பை சுட்டது. கண்கட்டை திறந்து பார்த்தான். கண்ணை கசக்கி கொண்டு எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் அழுகையே வந்துவிட்டது. அப்பா என்று கூவி அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையை பாய்ந்து தழுவி தன் அன்பை வெளிப்படுத்தினான். அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க என்று ஆவலாக கேட்டான். சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை, நான் எப்பொழுது உன்னை விட்டு போனேன் என்றார். இரவு இங்குதான் இருந்தீங்களா? பிறகு ஏன் நான் பயந்து அலறிய போதெல்லாம் என்னை காப்பாற்றவில்லை? ஏன் என்னிடம் எதுவும் பேசவில்லை என்று கேட்டான். உன் மனோதிடம் வளர வேண்டும். நீ எதற்கும் அஞ்சாத வீரத்தேரனாக ஆக வேண்டும் என்பதற்காக மௌனம் காத்தீர். ஏனென்றால் அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது துணிச்சல் தானே வரும் என்றார் தந்தை. கடவுளும் அந்த தந்தையைப் போலத்தான் நம்மோடுதான் எப்போதும் இருக்கிறார். துன்பத்தில் துவளும் போதும் சோகத்தில் தவிக்கும் போதும் துவண்டு விடாமல் நாம் துணிச்சல் மிக்க தீரர்களாக வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களில் மௌனம் காத்து வெறும் வேடிக்கை பார்ப்பவர் போல் இருந்தாலும் நம் அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது நம்மோடு இருக்கும் இறைவன் நமக்கு தைரியத்தை தந்து சரியான பாதையை காட்டி வழிநடத்தி சென்று நம்மை காப்பார். நன்றி. வாழ்க வளமுடன்.